இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எப்பயுமே நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் அதோட தரத்தை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே தெரியும். பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பேக்கிங். அந்த பேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் எங்ககிட்ட வந்து பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க என் வீட்டில். ஸோ அதனால் வந்து அந்த அந்த பேக்கிங்க்கு வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் நம்ம என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் தரமாக பண்ணியிருந்தாலும் அவங்க கைக்கு போய் நல்லபடியாக கிடச்சா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல பேரும் அந்த ரீச்சும் நமக்கு கிடைக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட நான் வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன், பொருள் வாங்குகிறேன். வெளியூர்லேருந்து நான் வாங்குகிறேன், நேரடியாக வந்து ஃபார்மர்கிட்டேருந்து வாங்குகிறேன். அது இல்லாமல் சில பேர்கிட்டேருந்தும் வாங்குகிறேன். இந்த செக்கு இடத்துல வந்து நல்லெண்ணெய் கடலை நல்லா அரைப்பாங்க, அவங்ககிட்டருந்தும் வாங்குவோம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேக்கிங்க்கும் அந்த பேக்கிங்கோட பொருளுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸே தரதில்லை. ஆனால் அவங்க பொருள் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் அவங்க கொடுக்குற பாட்டிலாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்திங்கன்னா வரத்துக்குள்ளேயே நசுங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னதான் அது உள்ளே இருக்க பொருள் நல்ல தரமாகவே இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அடுத்தது வாங்குறதுக்கு யோசனையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது அது என்ன ஆகும்னா, கரெக்டாக வந்து கொரியராக இருக்கட்டும் இல்லை பார்சல் சர்வீஸாக இருக்கட்டும் யாருமே வந்து கரெக்டாக அந்த பொருளை வந்து எடுத்து பத்திரமா வைப்போம், வண்டியில் வேனில் ஏற்றும் போது கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. தூக்கி இஷ்டத்துக்கு போடுவாங்க. அது அப்படி இருக்கும்போது அந்த கேப்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த கேப்லலாம் என்ன பேப்பர் வைக்கணுமோ இல்லை வந்து ஏதாவது கவர் ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் கவரை வச்சு ஃபில் பண்ணி எதையோ ஒன்று வச்சு அங்கே எங்கே ஷேக் ஆகாமல் நம்ம வந்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வரதுக்கு முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறேன். என்னோடய பொருள் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, அது எனக்கே தெரியும். ஆனால் இந்த பேக்கிங்காக வந்து நாங்கள் ரொம்ப நேரம் செலவிடுறோம். ரொம்ப நாங்கள் கொடுக்குற பொருளில் காஸ்ட் வந்து கூட சில பேர் நினைப்பாங்க, மற்றவங்களாம் பார்த்தா இதை விட 10 ரூபா கம்மியாக தராங்களே நீங்கள் ஏன் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரீசனபிளாக காசும் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து இந்த பேக்கிங்க்கு நாங்கள் செலவுக்குன்னு ₹1 கூட எக்ஸ்ட்ரா போடுறதே இல்லை. இது எல்லாமே நாங்கள் ஓனாக வந்து அந்த செலவு வந்து நாங்கள் தான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அப்படி இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு உடனே நாங்கள் ரெக்கவராக வந்து நாங்கள் அதுக்கு இன்னொரு பொருள் அமுச்சு விட்டுருவோம். நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது நம்மக்கிட்ட வாங்கியிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.